2024-25 நிதியாண்டில் 500 ரூபாய் கள்ளநோட்டு புழக்கம் 37% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டுக்கான ஆண்டறிக்கையை வெளியிட்டுள்ள ரிசர்வ் வங்கி அதில் கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டில் 85,711 எண்ணிக்கையிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் இது 1,18,000 அதிகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் ஒரே ஆண்டில் கள்ள நோட்டுகளின் புழக்கம் 37.3% அதிகரித்துள்ளது. இவற்றின் மதிப்பு 5,88,00,000 ரூபாய் எனவும் ரிசர்வ் வங்கி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த அளவில் கண்டறியப்பட்டுள்ள கள்ள ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 2.23 லட்சம் தாள்கள் என்ற நிலையில் இருந்து கடந்த நிதியாண்டில் 2,18,000 என்ற அளவில் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் ரிசர்வ் வங்கியின் நிகர லாபம் 2,70,000 கோடி ரூபாய் என்றும் கையிருப்பு தங்கத்தின் மதிப்பு 57% உயர்ந்து 4,32,000 கோடி ரூபாயாக இருப்பதாகவும் கூறியுள்ள ரிசர்வ் வங்கி தற்போது 879 மெட்ரிக் டன் தங்கம் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேபோல் கடந்த நிதியாண்டில் 23,953 வங்கி மோசடிகள் நடைபெற்றதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.